Good morning, good morning, good morning all. Welcome to the morning class. Good morning. Good morning. Good morning, good morning. Good morning. Good morning all. Good morning, good morning. Good morning. Okay. So இப்போ நம்ம வந்து what is light reaction இருந்து ஆரம்பிக்கணும். Photosynthesis. Good morning, welcome all. ஸோ நான் டெய்லி அட்டண்டன்ஸ் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் அக்டோபர் மந்த்துக்கு மேக்ஸிமம் அட்டண்டன்ஸ் வாங்குறவங்களுக்கு வீட்டுக்கு கிஃப்ட் வரும். அண்ட் யூடியூப்ல வந்து இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம். காரணம் என்ன அப்படின்னா, ஆப்ல 4000 பே பண்ணி பார்க்க முடியாத அண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து இங்க லைவ்ல போடுறத அப்படியே யூடியூப்லயும் அப்லோட் போடுறோம். ஓகேங்களா? சரி, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும், அதுதான் இம்பார்ட்டன்ட், அதனால சொல்லிட்டேன். ஓகே, வாட் இஸ் லைட் ரியாக்ஷன்? லைட் ரியாக்ஷன்னா என்ன? பேர்லயே இருக்கு, லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன். லைட் வேணும், லைட் இருக்கையில மட்டும் நடக்கும். லைட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது? லைட் ரியாக்ஷன் குளோரோபிளாஸ்ட்ல கிரானால நடக்குது அல்லது தைலகாய்டுல நடக்குது. ஜிடி இதுலயே இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது? கிரானாங்கிறது ஒண்ணும் கிடையாது, தைலகாய்டை அடுக்கி வச்ச மாதிரி இருந்தா அதுக்கு பேரு கிரானா, அவ்வளவுதான். ஒவ்வொன்றுக்கு பேரு தைலகாய்டு, எல்லாத்துக்கும் சேர்த்து சொன்னா கிரானம். நிறைய கிரானம நம்ம கிரானான்னு சொல்றோம். ஸோ லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது? குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டு ஆர் கிரானால நடக்குது. அந்த ரெண்டு லெட்டரோட இதுமே லைட்ல இருக்கு. ரெண்டு வார்த்தையோட லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டரும் லைட் அப்படிங்கிற வேர்ட்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. அதே டார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஜியும் இருக்காது, டியும் இருக்காது. ஸோ கிரானா ஆர் தைலகாய்டுல தான் லைட் ரியாக்ஷன் நடக்குது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, லைட் ரியாக்ஷன் ஆர் த போட்டோகெமிக்கல் ஃபேஸ். போட்டோனா என்ன? லைட். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. போட்டோகெமிக்கல் ஃபேஸ் இன்க்ளூட் லைட் அப்சார்ப்ஷன். ஸோ இதை மூணா பிரிக்கிறாங்க, சாரி நாலு ஸ்டெப்பா. ஒன்னு லைட் அப்சார்ப் பண்ணணும், ரெண்டாவது வாட்டர் ஸ்பிளிட் பண்ணணும். வாட்டர்னா என்ன? H2O. இந்த H2O ஒட்டைக்கணும். ஸ்பிளிட்னா ஒட்டைக்கிறதுன்னு அர்த்தம். ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறது. ஸோ ஆக்சிஜன் வாட்டர்ல இருந்து தான் ரிலீஸ் ஆகுது, வாட்டர் உடஞ்சி அதுல இருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹை எனர்ஜி கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் ATP அண்ட் NADPH. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? லைட் ரியாக்ஷனை 4 ஃபர்தர் சப் ஸ்டெப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு லைட்டை அப்சார்ப் பண்ணி, ரெண்டாவது தண்ணியை ஒட்டச்சி, மூணாவது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி, நாலாவது ATP NADPH. அவங்க வந்து ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ், ஹை எனர்ஜி கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ். இன்டர்மீடியேட்ஸ்னா என்ன? ஃபார்ம் ஆகி உடனே யூஸ் ஆயிடும், அது போய் அப்படியே ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் ஆகிலாம் இருக்காது, சேமிச்செல்லாம் வச்சிருக்காது. இன்டர்மீடியேட்ஸ்ங்கிறது ஒரு ரியாக்ஷனுக்கும் இன்னொரு ரியாக்ஷனுக்கும் இடையில ஃபார்ம் ஆகி அது காணா போயிடும். லைட் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆனது டார்க் ரியாக்ஷன்ல பயன்படுத்தப்பட்டு விடும். ATP NADPH எங்க ஃபார்ம் ஆனிச்சு? லைட் ரியாக்ஷன்ல. எங்க யூஸ் ஆயிடும்? உடனே நடக்கிற டார்க் ரியாக்ஷன்ல யூஸ் ஆயிடும். அதனாலதான் இதை வந்து இன்டர்மீடியேட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹை எனர்ஜி கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் ATP NADPH. இதுல வந்து ஒரு பியூட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைட்டை அப்சார்ப் பண்றது, லைட்ல ஆரம்பிச்சு கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்ம் பண்றதுல முடியுது. போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன், போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, அதுக்கு பேரு போட்டோ கெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. செவரல் புரோட்டீன் காம்ப்ளெக்சஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ். ஸோ இதுல வந்து இந்த ப்ராசஸ்ல லைட் ரியாக்ஷன்ல நிறைய புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. The pigments are organized into 2 discrete photochemical light harvesting complexes. So light harvesting complexனா என்ன? இங்க பாருங்க, light harvesting complex. ஹார்வெஸ்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அறுவடை செய்யறதுன்னு அர்த்தம். இங்க அறுவடை எதை செய்யுது? லைட்டை. ஸோ சன்லைட்டை ட்ராப் பண்ணி யூஸ் பண்றதை தான் நம்ம ஹார்வெஸ்டிங், லைட் ஹார்வெஸ்டிங் சொல்றோம். அதை பண்றதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் தேவைப்படுது. அந்த காம்ப்ளெக்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கு, பிரைமரி அக்செப்டர் ஆஃப் லைட் இருக்குது. ஸோ இந்த பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி அதுவும் பிரைமரி அக்செப்டருக்கு எலக்ட்ரானை எக்ஸ்பெல் பண்ணி விடும். இவங்க எல்லாம் சேர்த்து தான் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போ வித்தின் த போட்டோ சிஸ்டம் 1 அண்ட் போட்டோ சிஸ்டம் 2. ஸோ போட்டோ சிஸ்டம் 1லையும் போட்டோ சிஸ்டம் 2க்குள்ளேயும் நமக்கு வந்து லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. சரி, வாட் இஸ் போட்டோ சிஸ்டம் சார்? திடீர்னு ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. போட்டோ சிஸ்டம் 1 அண்ட் போட்டோ சிஸ்டம் 2. PS1 பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 கிடையாது. போட்டோ சிஸ்டம் 1, போட்டோ சிஸ்டம் 2. 1, 2ன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுனால PS1, செகண்ட் கண்டுபிடிச்சது PS2, 2 தான் இருக்கு. சரி, லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்குள்ள போட்டோ சிஸ்டம் 1 இருக்கு, போட்டோ சிஸ்டம் 2 இருக்கலாம். அதான். சரி, இப்போ போட்டோ சிஸ்டம் 1னா என்ன சார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத போட்டோ சிஸ்டம்னு சொல்லலாம் அல்லது பிக்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். அப்பனா என்ன அர்த்தம்? குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். போட்டோ சிஸ்டம்னாலும் பிக்மெண்ட் சிஸ்டம்னாலும் ஒண்ணுதான். போட்டோ சிஸ்டம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா அது லைட்டை அப்சார்ப் பண்றதுனால போட்டோ சிஸ்டம். யாரு லைட்டை ட்ராப் பண்ணுவா? பிக்மெண்ட்ஸ். அப்போ போட்டோ சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். அப்ப அதுக்கு பேர் பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல கொடுத்துருக்கிறது போட்டோ சிஸ்டம், அதுக்கு அனதர் நேம் பிக்மெண்ட் சிஸ்டம், ஞாபகம் வச்சுங்க. சரி, போட்டோ சிஸ்டம் 1 அண்ட் போட்டோ சிஸ்டம் 2 ரெண்டுமே குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் தான், வேற ஒன்னும் கிடையாது. தே ஆர் குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். ஓகே சார், போட்டோ சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்க. பிக்மெண்ட்ஸ் குரூப்பா இருப்பான். சரி, 1 and 2க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சாங்க, செகண்ட் ஒன்னு கண்டுபிடிச்சாங்க, அதனால 1, 2ன்னு வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, செகண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால தானே முதல்ல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, ரெண்டாவது இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சொல்றேன். PS1ல பிரைமரி பிக்மெண்ட் ஜாஸ்தியாவும் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் கம்மியாவும் இருப்பாங்க. இதுதான் போட்டோ சிஸ்டம் 1. பிரைமரி பிக்மெண்ட்னா ஒரே ஒரு ஆள் தான், குளோரோஃபில் ஏ, யூனிவர்சல் பிக்மெண்ட். அவன் தான் மெஜாரிட்டி பிக்மெண்ட். குளோரோஃபில் ஏ தவிர குளோரோஃபில் பி, குளோரோஃபில் சி, குளோரோஃபில் டி, குளோரோஃபில் இ, அவ்வளவுதான். ABCDE அவ்வளவுதான். ஏவை தவிர மீதி இருக்கிற குளோரோஃபில், ஜென்தோஃபில், கெரோட்டினாய்டு, ஸோ அதர் தென் குளோரோஃபில் ஏ யாரெல்லாம் வரானோ அவெல்லாம் ஆக்சசரி பிக்மெண்ட். ஸோ குளோரோஃபில் ஏ ஜாஸ்தியாகவும் ஆக்சசரி பிக்மெண்ட் கம்மியாகவும் இருந்தா அத பிக்மெண்ட் சிஸ்டம் 1 ஆர் போட்டோ சிஸ்டம் 1 அப்படிமாங்க. லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இந்த PS1ல தான் இருக்கு, அல்லது PS2க்குள்ள இருக்கு. PS2னா என்ன? இது அப்படியே உல்டாவா சொல்ல வேண்டியதான். பிரைமரி பிக்மெண்டோட அளவு கம்மியாகவும் குளோரோஃபில் ஏவோட அளவு கம்மியாகவும் அக்சசரி பிக்மெண்டோட அளவு ஜாஸ்தியாகவும், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது குளோரோஃபில் ஏ கம்மியா இருக்கும், அக்சசரி பிக்மெண்ட் ஜாஸ்தியாகவும் இருந்தா அதுக்கு பேரு போட்டோ சிஸ்டம் 2. ஸோ போட்டோ சிஸ்டத்துக்கு உள்ளதான் இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இஸ் பிக்மெண்ட் மாலிகூல்ஸ் அண்ட் பிரைமரி அக்செப்டர். இந்த ரெண்டும் இதே யாருக்குள்ள இருக்கிறாங்களாம்? போட்டோ சிஸ்டம் 1 and 2க்குள்ள இருக்காங்க. போட்டோ சிஸ்டம் 1னா என்ன? குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ், அதுல குளோரோஃபில் ஏ ஜாஸ்தியாகவும் அக்சசரி பிக்மெண்ட் கம்மியாகவும் இருக்கும். போட்டோ சிஸ்டம் 2னா என்ன? குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ், குளோரோஃபில் ஏ கம்மி, அக்சசரி பிக்மெண்ட் ஜாஸ்தி. அதுதான். கன்ஃபியூஷன் இருக்காது உங்களுக்கு. ஓகே, தேர் ஆர் நேம்ட் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் தேர் டிஸ்கவரி. சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது PS1, செகண்ட் கண்டுபிடிச்சது PS2, and not in the sequence in which they function during light reaction. அதோட ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் போட்டோ சிஸ்டம் 1 ஒர்க் ஆகும், செகண்ட் போட்டோ சிஸ்டம் 2 ஒர்க் ஆகும். அந்த ஃபங்க்ஷனிங் அடிப்படையில பேர் வைக்கல, கண்டுபிடிச்சது படி பேர் வச்சாங்க. அப்புறம் ஏன் இவங்க இங்க மென்ஷன் பண்றாங்க? மென்ஷன் பண்ணிருக்கவே தேவையில்லையே. ஏன் இங்க மென்ஷன் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போட்டோ சிஸ்டம் 2 ஃபங்க்ஷனிங் ஆகும், அதுக்கப்புறம் தான் போட்டோ சிஸ்டம் 1 ஃபங்க்ஷன் ஆகும். அதனாலதான் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்பர் சீக்வன்ஸ், எந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி அவன் 1, 2 வைக்கல, கண்டுபிடிச்ச ஆர்டர் படி 1, 2 வச்சுட்டோம். ஆனா போட்டோ சிஸ்டம் 2 ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் தான் போட்டோ சிஸ்டம் 1 ஆக்டிவேட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகும்.
அந்த ஆர்டர் வந்து ஃபங்க்ஷனிங் ஆர்டர் மாறும். 2 அதுக்கப்புறம் 1 ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா கண்டுபிடிச்சது 1 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, செகண்ட் 2வது கண்டுபிடிச்சாங்க. பேரு கண்டுபிடிச்ச ஆர்டர் படி வச்சுட்டாங்க. ஆனா ஃபங்க்ஷன் ஆகிறது போட்டோ சிஸ்டம் 2 ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு போட்டோ சிஸ்டம் 1 செகண்டா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. The light harvesting complex are made up of hundreds of pigment molecules bound to protein. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு, நிறைய புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் பண்டில் மாதிரி கட்டி வச்சிருக்கிறதுக்கு புரோட்டீன்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. பவுண்ட் டு புரோட்டீன்ஸ், புரோட்டீன்ஸோட பைண்ட் ஆகி இருக்கிறாங்க, கட்டி வச்ச மாதிரி இருக்கிறாங்க. Each photosystem has all the pigments except one molecule of chlorophyll A. So photosystemல எல்லா பிக்மெண்ட்ஸும் இருக்கு, chlorophyll A தர, forming a light harvesting complex also called antennae. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கு அக்சசரி பிக்மெண்ட் மட்டும் தான் இருக்கும், எக்ஸப்ட் chlorophyll A. பிரைமரி பிக்மெண்ட் தவிர அக்சசரி பிக்மெண்ட் மட்டும்தான் இருப்பான் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ல. தீஸ் பிக்மெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் டு மேக் ஆண்டனைனா என்ன, ஆண்டனா, ஆண்டனாவோட ப்ளூரல் தான் ஆண்டனே. இந்த இதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின், சாரி நீட் கொஸ்டின் வருங்க, நல்லா கவனிச்சுங்க. ஒவ்வொரு போட்டோ சிஸ்டத்தையும் எல்லா பிக்மெண்ட்ஸும் இருக்கு எக்ஸப்ட் 1 molecule of chlorophyll A forming a light harvesting system. ஸோ லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்துல எல்லா பிக்மெண்ட்ஸும் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனா chlorophyll A மட்டும் இருக்காது லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்துல. அது ஒரு ஆண்டனே அப்படிங்கிறாங்க. ஆண்டனானா என்ன, சிக்னலை ரிசீவ் பண்ணி கொடுக்கறவன் தான் ஆண்டனா. இங்க ஆண்டனா என்ன பண்றான், சன்லைட்டை ரிசீவ் பண்ணி கொடுக்கறான். சரி, சன்லைட்டை ரிசீவ் பண்ணி யார் கொடுப்பாங்க, chlorophyll Aக்கு கொடுப்பான். ஓகேங்களா? சரி, chlorophyll Aக்கு அப்ப பேர் என்ன? These pigments help to make photosynthesis more efficient by absorbing different wavelengths of light. The single chlorophyll A molecule, அப்ப அதுக்கு பேர் என்ன, chlorophyll A இல்லாம தான் நம்ம லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டோம். அப்ப chlorophyll A யாரு, ரொம்ப முக்கியம் பாருங்க. The single chlorophyll A molecule forms the reaction center. Neat question. Who is reaction center? Chlorophyll A. chlorophyll A மட்டும் reaction center. Light harvesting complex அப்படிங்கிறது accessory pigments, chlorophyll A அப்படிங்கிறது reaction center. reaction centerம் accessory pigment, அதாவது light harvesting complexும் சேர்ந்தது தான் photosystem, மறந்துடாதீங்க. சரி, the reaction center is different in both the photosystem. ஸோ ரெண்டு சிஸ்டத்துலயுமே reaction center, அதாவது chlorophyll A டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் நம்ம சொன்னோம், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது photosystem 1, செகண்ட் கண்டுபிடிச்சது photosystem 2. ரெண்டுலயும் வித்தியாசப்பட்டு இருக்கிறது chlorophyll A, primary pigment. In PS1, the reaction center chlorophyll A has an absorption peak at 700. PS1 ஆக்சுவலி நம்ம என்ன சொன்னோம், PS1 more chlorophyll A சொன்னோம். ஆக்சுவலி இங்க வந்து chlorophyll A ஓட அப்சார்ப்ஷன், அந்த வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. chlorophyll 1 தான் ஜாஸ்தின்னு ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே ஃபர்ஸ்டா போறவங்க தான் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் மார்க் தானே 720க்கு 720 இருக்கும், செகண்ட் மார்க் 719 720 கம்மியா தானே இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. PS1 வந்து ஹை 700 நானோமீட்டர் லைட் வேவ் லென்த் லைட்டை அப்சார்ப் பண்ணுவாங்க, நானோமீட்டர். Hence it is called P700. PS1 க்கு இன்னொரு பேரு P700, நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. While PS2 செகண்ட், அப்ப 700 விட கம்மியா தான் அப்சார்ப் பண்ணுவான். It absorption maximum at 680 நானோமீட்டர். அப்ப PS2க்கு இன்னொரு பேரு P680. இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நோட் பண்ணிக்கணும். PS1 PS2ன்னு ஏன் பேர் வச்சோம், chlorophyll A டிஃபரா இருக்கும். PS1ல chlorophyll A எந்த வேவ் லென்த்ல லைட் அப்சார்ப் பண்றாங்க, 700 நானோமீட்டர். ஸோ PS1 இஸ் ஆல்சோ கால்டு P700. PS2 எந்த வேவ் லென்த்ல லைட் அப்சார்ப் பண்றாங்க, chlorophyll A. PS2ல இருக்க chlorophyll A 680 நானோமீட்டர்ல. ஸோ PS2க்கு இன்னொரு பேரு P680. இதை பேஸ் பண்ணி நீட் கொஸ்டின் உண்டு, அதனாலதான் நான் நிறுத்தி பொறுமையா சொல்றேன். இப்போ தெளிவா சொல்லலாம், photosystem consists of light harvesting complex and chlorophyll A.
இதுல குளோரோஃபில் ஏ 700 நானோமீட்டர் வேவ் லென்த்தா அப்சார்ப் பண்ணுச்சுன்னா அது PS1. again PS லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அண்ட் குளோரோஃபில் ஏ ஒருவேளை இது 680 நானோமீட்டர் லைட்டை தான் அப்சார்ப் பண்ணும் அப்படின்னா அது PS2. அவ்வளவுதான். இதுல இனிமே நமக்கு டவுட் வராது. சோ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் PS1ல தான் இருக்கு. லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து குளோரோஃபில் ஏவை இன்க்ளூட் பண்ணல. லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் குளோரோஃபில் ஏ சேரும் போது PS போட்டோசிஸ்டம் அது 700 நானோமீட்டர் அப்சார்ப் பண்ணா 1, 680 அப்சார்ப் பண்ணிச்சுன்னா 2. லைட்டோட வேவ் லென்த்துங்க. சரி, நெக்ஸ்ட் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வாட் இஸ் லைட் ரியாக்ஷன், வாட் இஸ் லைட் ரியாக்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. லைட் ரியாக்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? சாரி, இது வரைக்கும் நடத்தின அந்த ஹெட்டிங்ல வாட் இஸ் லைட் ரியாக்ஷன் டவுட் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தான் லைட் ரியாக்ஷன்ங்கிறது. வாட் இஸ் லைட் ரியாக்ஷன்? ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த டாபிக் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பார்த்துடலாம். ஒரே நிமிஷங்க, இப்படி வச்சு. ஓகே, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். டவுட் இல்லை யாருக்கும்? அப்ப எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பார்ப்போமா? சரி, the electron transport in photosystem 2 the reaction center. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். நான் கேட்கல, நீட் क्वेश्चन கேட்பாங்க. அவங்க ஆன்சர் அங்கேயே கொடுத்துட்டாங்க. எப்பவுமே ரியாக்ஷன் சென்டர் யாருன்னு கேட்பாங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் குளோரோஃபில் ஏ பிரைமரி பிக்மெண்ட் தான் ரியாக்ஷன் சென்டர். டோன்ட் ஃபர்கெட். இதெல்லாம் படிக்கும் போது ஞாபகம் இருக்க மாதிரி புரிஞ்ச மாதிரி தோணும். இதெல்லாம் क्वेश्चनக்கு ஆன்சரா பண்ணி பார்த்தாதான் ஒரு கொஸ்டினா வாட் இஸ் ரியாக்ஷன் சென்டர்னு கொஸ்டின் கேட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து குளோரோஃபில் ஏ, xanthophyll, carotenoid, குளோரோஃபில் பின்னு கொடுத்து அதுல குளோரோஃபில் ஏ தான் ரியாக்ஷன் சென்டர்னு நீங்க ஆன்சர் பண்ணுனாதான் உங்க ஹிப்போ கேம்பஸ்ல போய் பிரைமரி பிக்மெண்ட் அப்புறம் வந்து யூனிவர்சல் பிக்மெண்ட் ரியாக்ஷன் சென்டர் யாரு குளோரோஃபில் ஏ அப்படின்னு மனசுல பதியும். மறந்துடாதீங்க. In photosystem 2 the reaction center chlorophyll A absorbs 680 nanometer wavelength of red light causing எப்பவுமே உங்களுக்கு தெரியும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ல 400 to 700 நானோமீட்டர்னா 680 to 700 நானோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் லைட் தான் இருக்கும். 400ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ப்ளூ லைட் இருக்கும். ப்ளூலையும் ரெட்லயும் தான் அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி. ஸோ 680 நானோமீட்டர் அப்சார்ப் பண்ணுது PS2, PS1 700 நானோமீட்டர் அப்சார்ப் பண்ணுது. ரெண்டுமே ரெட் லைட் தான். அதனால இங்க உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. 680 nanometer wavelength of red light causing electrons to become excited and jump into orbit farther from the atomic nucleus. உங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியில இந்த ஆர்பிட்ல வரைவீங்க, நியூக்ளியஸ் வரைவீங்க. ஸோ இங்க வந்து 680 நானோமீட்டர் குளோரோஃபில் பிக்மெண்ட் ஏல வந்து படும்போது இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டை விட்டு வெளியில எக்ஸ்பெல் ஆகி போகுது. These electrons are picked up by an electron acceptor which passes them to an electron transport system consisting of cytochromes. இந்த இடத்துல சார் இந்த இடத்துல கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னீங்க. இங்க பாருங்க, இது PS2, இது PS1. அவங்க மேல போட்டாங்க போட்டோசிஸ்டம் 1, போட்டோசிஸ்டம் 2. ஏன் மேல போட்டிருக்காங்க அப்படின்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் குளோரோஃபில் ஏ அந்த ரெண்டும் சேர்த்து எலக்ட்ரான் அக்செப்டர் இதெல்லாம் சேர்த்து தான் போட்டோசிஸ்டம் 2. லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் PS1 அண்ட் எலக்ட்ரான் அக்செப்டர் இவங்க எல்லாம் சேர்த்து தான் போட்டோசிஸ்டம் 1. சரி, இப்போ நம்ம நல்லா பார்க்கலாம். போட்டோ PS1 அப்படிங்கிறது குளோரோஃபில் ஏவோட சேர்த்து. சரி, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் குளோரோஃபில் ஏ பிளஸ் எலக்ட்ரான் அக்செப்டர் போட்டோசிஸ்டம் 2. இவன் 680 நானோமீட்டர்ல லைட் அப்சார்ப் பண்ணனால போட்டோசிஸ்டம் 2. இவன் குளோரோஃபில் ஏ இங்கேயும் இருக்கான். இவன் வந்து என்ன பண்ணுவான்? 700 நானோமீட்டர்ல லைட் அப்சார்ப் பண்றதுனால இவன் போட்டோசிஸ்டம் 1. டோன்ட் ஃபர்கெட், இவன் 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 இந்த 3 பேரும் சேர்ந்ததுதான் போட்டோசிஸ்டம் 2. நான் 680 நானோமீட்டர் அப்சார்ப் பண்றான், 1னா 700 நானோமீட்டர் அப்சார்ப் பண்றான். இப்போ என்ன சொல்றாங்க? லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்
குளோரோஃபில் ஏ லைட் 680 நானோமீட்டர்ல அப்சார்ப் பண்ணி இங்க இருக்க எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸை விட்டு வெளியில எக்ஸ்பெல் ஆகி போயிடுச்சு. எக்ஸ்பெல் ஆகி போன அந்த பிக்மெண்ட்ல இருந்து எக்ஸ்பெல் ஆகி போன எலக்ட்ரானை அப்சார்ப் பண்றதுக்கு அக்செப்ட் பண்றதுக்கு எலக்ட்ரான் அக்செப்டார் இருப்பாங்க. யார் அந்த எலக்ட்ரான் அக்செப்டார்? பியோஃபைட்டின்னு ஒரு ஆள் இருப்பான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருக்கிறதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லாத ஒரு வார்த்தையை கேட்க போறது கிடையாது. பியோஃபைட்டின்னு சொல்லுவோம். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன் எலக்ட்ரான் அக்செப்டார் யார் சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா கொஸ்டின், பியோஃபைட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் நெசசரி. அப்புறம் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கிறது சைட்டோக்ரோம்னால ஆன எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் சைட்டோக்ரோம்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அதனால ஆன எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். டிரான்ஸ்போர்ட் பண்ணுது யாரு? டிரான்ஸ்போர்ட் பண்ணுது எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த சிஸ்டம் வழியா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. திஸ் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டவுன்ஹில். டவுன்ஹில்னா என்ன? எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து எலக்ட்ரான் கம்மியா இருக்க இடத்துக்கு போனா டவுன்ஹில். கம்மியா இருக்க இடத்துல இருந்து ஜாஸ்தியா இருக்க இடத்துக்கு போனா அப்ஹில். அவ்வளவுதான். ஒரு பொருள் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு போனா டவுன்ஹில், கம்மியா இருக்க இடத்துல இருந்து அதிகமா இருக்க இடத்துக்கு போனா அப்ஹில். பட் இங்க டவுன்ஹில்னு கொடுத்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து கீழே நோக்கி போகுது, அதாவது கம்மியா இருக்க இடத்த நோக்கி போகுது. தட்ஸ் வை இட் இஸ் நேம்ட் அஸ் டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான். மறந்துடாதீங்க, இதுவும் கொஸ்டின்ல கேட்பாங்க. இது வந்து அதாவது அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் டவுன்ஹில்லா அப்ஹில்லா அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இட் இஸ் எ டவுன்ஹில் ப்ராசஸ். ஏன் டவுன்ஹில்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு போகுது டவுன்ஹில். இன் டர்ம்ஸ் ஆஃப் அன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆர் ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல். ஸோ ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல்ல ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போறதுனால. ஓகே, the electrons are not used up as they pass through the electron transport chain. So electron வந்து லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எக்ஸ்பெல் ஆகி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போனுச்சு. இதெல்லாம் குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. தைலகாய்டுக்குள்ள அங்க இருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. எங்கேயுமே எலக்ட்ரான் யூஸ் ஆகல. சன்லைட்டை அப்சார்ப் பண்ணிச்சு. எது? பிக்மெண்ட்ஸ். லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்துல இருக்க பிக்மெண்ட்ஸ். அப்போ அது அந்த லைட்டை அப்சார்ப் பண்ணதுனால அதுல இருந்து ட்ரிகர் ஆகி எலக்ட்ரானை எக்ஸ்பெல் பண்ணி வெளியே அனுப்புனுச்சு. வெளியே போன எலக்ட்ரானை எலக்ட்ரான் அக்செப்டார் புடிச்சுக்கிச்சு. அப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா டிரான்ஸ்பர் பண்ணுது. சரி, இப்போ எங்கேயுமே எலக்ட்ரான் வந்து யூஸ் ஆகல, நாட் யூஸ்ட் அப். எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் யூஸ்ட் அப் but are passed on to the pigments of photosystem 1. இது PS2ல இருந்து pigments of PS1க்கு எலக்ட்ரான் பாஸ் பண்ணப்பட்டுருச்சு. யூஸ் பண்ணல, பாஸ் பண்ணிடுச்சு. சரி, சைமல்டேனியஸ்லி அதே நேரத்துல இங்க இருந்து எலக்ட்ரான் போயிட்டு இருக்க அதே சமயத்துல ஒரே சமயத்துல தான் நடக்குது. Electrons in reaction center of PS1 are also excited when they receive red light of wavelength 700 nanometer. So இவன் என்ன பண்ணுவான்? 700 நானோமீட்டர் லைட்டை அப்சார்ப் பண்றப்போ இங்க இருந்து எலக்ட்ரானை எக்ஸ்பெல் பண்ணி விடுவான். லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்னாலே லைட் வரும்போது எலக்ட்ரானை எக்ஸ்பெல் பண்ணி விடும். அவனை எலக்ட்ரான் அக்செப்டார் ரிசீவ் பண்ணுவான் and are transferred to another acceptor molecule and has a greater redox potential. Reduction oxidation da redox potential anga jastiya irukku. These electrons then are moved downhill again. So எப்பவுமே redox potential அதிகமாயிடுச்சு, அப்ப அது குறையும். அப்போ கம்மியா இருக்கிற இடத்துக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. டவுன்ஹில்னா அகைன் எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போகணும். This time to a molecule of energy rich NADP, the addition of these electrons reduces NADP plus to NADPH plus H plus. This whole scheme of transfer of electrons starting from PS2 uphill to the acceptor, down to electron transport chain to PS1, excitation of electrons, transfer to another acceptor, and finally downhill to NADP plus, reducing into NADPH plus H plus is called Z scheme. Due to its characteristic shape, this shape is formed when all the carriers are placed in sequence on a redox potential scale. Okay, இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இப்போ கடைசியா ஒரு 4 லைன் படிச்சேன்ல, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மத்தபடி ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன சொன்னாங்க, PS2 இங்க லைட் அப்சர்வ் பண்ணுச்சு, இங்க இருந்து எலக்ட்ரான் அக்செப்டார் போற வரைக்கும் அப்ஹில் தான் அவன் கொடுத்துருக்கான். அப்ஹில்னா என்ன, கம்மியா இருக்க இடத்துல இருந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு, ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்க இடத்துல இருந்து ஜாஸ்தியா இருக்கிற இடத்துக்கு எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகி போகுது, அப்ஹில் தான். சரி, இங்க எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு எலக்ட்ரான் போனுச்சு இல்ல, அது எலக்ட்ரான் கேரியர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா another photo system, another light harvesting complex சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எகைன் இங்க 700 நானோமீட்டர் லைட்டை அப்சார்ப் பண்ணி இங்க இருந்து ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஆல்ரெடி இங்க ஜாஸ்தி ஆயிட்டதுனால இங்க இருந்து எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகி டவுன்ஹில், இனிமே டவுன்ஹில் தான். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எலக்ட்ரான் அக்செப்டார்ல இருந்து இந்த PS1 வந்தது டவுன்ஹில், PS1ல இருந்து எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போனது டவுன்ஹில் தான். இங்க ஜாஸ்தியா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு, இங்க போயிடுச்சு, டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட். இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் திருப்பியும் டவுன்ஹில்னா அதிகமா இருக்கிறதுல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு NADP பிளஸ்க்கு போகுது. இந்த NADP பிளஸ்க்கு எலக்ட்ரான் வரும்போது அடிஷன் ஆஃப் புரோட்டான் நடந்து NADPH ரெடியூஸ் ஆயிடுது. NADPHன்னு எழுதினாலும் NADPH+H+ன்னு எழுதினாலும் ஒண்ணுதான். சோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருந்தது, எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணதுனால கடைசியா என்னவாயிடுச்சு, ரெடியூஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. போன எலக்ட்ரான் இப்ப செலவாகி போச்சு. இங்க பாருங்க, இங்க இருந்து வந்து எலக்ட்ரான் அக்செப்டருக்கு வந்த எலக்ட்ரான் செலவாகல, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா PS1க்கு வந்துச்சு, செலவாகல. திருப்பி எலக்ட்ரான் அக்செப்டருக்கு வந்துச்சு, செலவாகல. NADPக்கு போனுச்சு, யூஸ் ஆயிடுச்சு. எதுக்கு யூஸ் ஆயிடுச்சு, NADPH ரெடியூஸ் பண்றதுக்கு எலக்ட்ரான் யூஸ் ஆயிடுச்சு, காண போயிடுச்சு, அவ்வளவுதான், செலவாயிடுச்சு. திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்கணும். ஆனா ஃப்ரெஷ்ஷா எலக்ட்ரான் எங்க இருந்து வரும், எங்க நான் ஒரு 10 எலக்ட்ரான் வச்சிருக்கேன், எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. இப்ப எங்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 9 எலக்ட்ரான் தான் இருக்கணும். ஆக்சுவலி எத்தனை இருக்கணும், ஒரு ஹைபோதெட்டிக்கலா சொல்றேன், 10 இருக்கணும். அப்ப லாஸ் ஆன எலக்ட்ரானை யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவா, வாட்டர். அதுக்குதான் போட்டோசிந்தசிஸ்க்கு வாட்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர்ல இருந்து இந்த NADPக்கு போன NADPH ரெடியூஸ் பண்ண எலக்ட்ரானை ரீப்ளேஸ் பண்ண போறது யாரு, வாட்டர். வாட்டர் என்ன பண்ண போறான், ஸ்பிளிட் ஆக போறான். அதுதான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். எங்க, PS2 கிட்ட. அதை இப்ப பார்க்க போறோம். ஏன்னா PS2ல இருந்து தானே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வெளியேறி போறான். சோ இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்ப இத பார்க்கும்போது ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல் வச்சு நான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க போனுச்சு, அப்புறம் இங்க இருந்து PS1 வந்துச்சு, இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க போனுச்சு, அப்புறம் இங்க போனுச்சு. இத பாக்குறதுக்கு இப்படி பாத்தீங்கன்னா N கேபிட்டல் N மாதிரி இருக்கு. இதை இப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போடுங்க, Z மாதிரி தெரியுது, ஜிக்ஸாகா தெரியுது. அதனால இதுக்கு பேரு Z ஸ்கீம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் கம்மியா இருக்கிறதுல இருந்து அதிகமா இருக்கிறதுக்கு போகுது, அங்க இருந்து திருப்பி கம்மிக்கு வருது, திருப்பி அதிகத்துக்கு போகுது, திருப்பி கம்மிக்கு போகுது. ஸோ இட்ஸ் லைக் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான். அதனால இதுக்கு பேரு Z ஸ்கீம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான் அது. அடுத்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஒருவேளை லைட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு டவுட் இருந்தா சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க, இல்லைன்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகே, டவுட் இல்ல, டவுட் இருந்தா கேட்டிருப்பீங்க, டவுட் இல்ல. இப்ப ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் பார்க்கலாம். ஏன் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்குது, எலக்ட்ரான் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க போனுச்சு, அகைன் இங்க இருந்தும் டிரான்ஸ்பர் ஆகி போயிடுச்சு. அப்ப எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. லாஸ் ஆன எலக்ட்ரானை ரீப்ளேஸ் பண்ணணும், ரீஸ்டோர் பண்ணணும், திருப்பி அதை வந்து சமன் செய்யணும். அதுக்குதான் வாட்டர் ஸ்பிளிட்டிங் நடக்குது, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, you would then ask, how does PS2 supply electrons continuously? அதான் சொன்னேன் இல்லையா, PS2ல இருந்து தான் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் வெளியேறி போனுச்சு. அப்ப PS2 கண்டினியூவா எலக்ட்ரானை எப்படி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும், NADPH எப்படி ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும், அடுத்து டார்க் ரியாக்ஷனுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள வருமா இல்லையா? அப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டான். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல NADPH ஃபார்ம் ஆகுது எப்படின்னு பார்த்தோம்ல, ஃபார்ம் ஆகும்போது ATPயும் ஃபார்ம் ஆகும். ஸோ ATP அண்ட் NADPH ரெண்டுமே ஃபார்ம் ஆகும், மறந்துடாதீங்க. இது அவங்க தியரியில மென்ஷன் பண்ணல,
பட் யூ ஷுட் நோ. ஏன்னா டயக்ராம்ல இருக்குதுன்னா கொஸ்டின் வரும்போது அதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஃப்ளோ சார்ட்ல இருக்கு. ஸோ தட் ஏடிபி அண்ட் NADPH ரெண்டுமே ஃபார்ம் ஆகும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நடக்கும் போது. சரி, இப்போ PS2க்கு கண்டினியூவா எலக்ட்ரான் சப்ளை கொடுக்கறது யாரு? ஸ்பிளிட்டிங்னா உடைக்கிறது, வாட்டர் உடைஞ்சி வரும். You would then ask, how does PS2 supply electrons continuously? The electron that were moved from PS photosystem 2 must be replaced. ஏங்க நான் இழந்ததை திருப்பி பெற்றே ஆக வேண்டும் இல்லையா? இல்லைன்னா PS2 என்ன ஆயிடும்? குறை உள்ளதாயிடும். திருப்பி அடுத்து PS2 ஃபங்க்ஷன் ஆக முடியாம போயிடும். அதனால this is achieved by electrons available due to splitting of water. So water split ஆகிறதுனால வர எலக்ட்ரானை PS2 ரீப்ளேஸ் பண்ண எடுத்துக்குது, ரிஸ்டோர் பண்ணிக்குது. The splitting of water is associated with PS2. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. Splitting of water யாரோட associated? Photosystem 2 ஓட associated. Water is split into 2 protons, oxygen and electrons. This creates oxygen, one of the net product of photosynthesis. நெட் ப்ராடக்ட்னா போட்டோசிந்தசிஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்படுறது. போட்டோசிந்தசிஸ்ல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ தட் வாட்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதுங்கிறதுக்கு ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். The electrons needed to replace those removed from photosystem 1 are provided by photosystem 2. இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வராங்க சார்? இது PS2ங்க. இங்க இருந்து எலக்ட்ரான் வெளியே போனுச்சு. இந்த எலக்ட்ரானை ரீப்ளேஸ் பண்ண வாட்டர் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், ஆக்சிஜனா உடஞ்சி இந்த எலக்ட்ரானை கொண்டு வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவான். சரி, PS1ல இருந்து எலக்ட்ரான் போனுச்சு இல்ல, இவனுக்கு யார் வந்து ரீப்ளேஸ் பண்றது? PS2 ரீப்ளேஸ் பண்ணுவான். PS2ல இருந்து எலக்ட்ரான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுவான். ஸோ PS2ல இருந்து லாஸ் ஆன எலக்ட்ரானை ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்றான். PS1ல இருந்து லாஸ் ஆன எலக்ட்ரானை PS2 போய் ரீப்ளேஸ் பண்றான். டோன்ட் ஃபர்கெட் திஸ். அந்த Z ஸ்கீமை வச்சே நீங்க அதை சொல்லிடலாம். ஓகே, வாட்டர் 4 protons, so 2 molecules of water. அப்ப 2 molecules of water என்ன? 2 into 2 4 protons இருக்கா? 4 protons 4 electrons, oxygen, ஒரு ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆயிடுது. ஸோ போட்டோசிந்தசிஸ்ல முதல்ல ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை சிந்தசிஸ் பண்ணவே போகுது. ஓகே, we need to emphasize here that water splitting complex is associated with PS2. திருப்பி ரெண்டாவது தடவை சொல்றாங்க. இங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க PS2 ஓட தான் வாட்டர் வந்து வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் அசோசியேட்டடா இருக்கு. ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் இஸ் அசோசியேட்டட் வித் PS2. எகெயின் திருப்பியும் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் PS2 சொல்லி திருப்பியும் நம்ம எம்பசைஸ் பண்றோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றோம். அப்ப பாத்துக்குங்க எவ்வளவு முக்கியமா அதை ஞாபகம் வச்சுக்கணும். which itself is physically located on the, இது நீட் கொஸ்டின், inner side of the membrane of thylakoid. யாரு? வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் தைலகாய்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தைலகாய்டு கிரானால இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு தைலகாய்டை பெருசு பண்ணி பாத்தீங்கன்னா தைலகாய்டு இட் செல்ஃப் இஸ் மேட் அப் ஆஃப் டபுள் மெம்பரேன். இது உள் சைட்ல வந்து வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கானா? வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்கான்? தைலகாய்டோட இன்னர் மெம்பரேன்ல இருக்கான். வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இஸ் located on the inner side of the membrane of thylakoid. தைலகாய்டோட மெம்பரேனோட இன்னர் சைட்ல இருக்கான். Then where are the photons of oxygen formed likely to be released? In the lumen. protons எங்க போகுது? இப்ப என்ன சொல்றாங்க? வாட்டர் மாலிகுல் இருக்கு, இது உடையுது. protons, oxygen, electrons. electrons PS2க்கு போயிடுறான். ஓகே, ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு போயிடலாம். ஓகே, இந்த புரோட்டான்ஸ் எங்க போறான்? ஹைட்ரஜன் தான் புரோட்டான்ஸ். ஸோ புரோட்டான்ஸ் அண்ட் ஆக்சிஜன்லாம் ஃபார்ம் ஆகுறாங்க இல்லையா, அதில் எங்க போகுது? ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு போயிடும். புரோட்டான்ஸ் தைலகாய்டோட நடுவில் இருக்க எம்டி ஸ்பேஸ்க்கு பேரு லியூமன். இந்த லியூமன்ல புரோட்டான்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த லியூமனை விட்டு புரோட்டான்ஸ் வெளியே வர கதையை கெமி ஆஸ்மோட்டிக் ஹைபோதேசிஸ்னு தனி டாபிக்ல படிப்போம். or on outer side of the membrane. புரோட்டானும் ஆக்சிஜனும் உள்ளதான் ப்ரொடியூஸ் ஆகும், லியூமனுக்கு உள்ளதான் போகும். ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகி அட்மாஸ்பியருக்கு போயிடும், அது கேஸ் அப்படியே வெளியே போயிடும். புரோட்டான்ஸ்
திருப்பியும் லியூமன்ல இருந்து வெளியே வரும். அது எப்படி வெளியே வருது அப்படிங்கிறதுக்கு கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ்ல படிப்போம். சோ இதுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன? இந்த லியூமனா? எஸ் எஸ், அவ்வளவுதான். அதுல ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு போயிடும், புரோட்டான் லியூமன்ல கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அது லியூமனை விட்டு வெளியே வரதுக்கு கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம படிச்சா தெரியும். ஓகே, இப்போ வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ்ல என்ன சொல்றாங்க? லைட் வருது, லைட்டு வாட்டரை உடைக்குது, வாட்டரை உடைச்சு புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் ஆக்சிஜனா ப்ரொடியூஸ் பண்ணுது. எலக்ட்ரான் PS2க்கு போய் அதுல லாஸ் ஆன எலக்ட்ரானை ரீப்ளேஸ் பண்ணுது. PS1 லாஸ் ஆன எலக்ட்ரானை யாரு ரீப்ளேஸ் பண்ணுவா? PS2 கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடுவா. ஓகே, அவங்களுக்குள்ள பரஸ்பரம் சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வாட்டர் ஸ்பிளிட் பண்ற ஒரு காம்பனன்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கான். அவன் எங்க இருக்கான்? தைலகாய்டு மெம்பரேனோட உள் சைட்ல இருக்கான். அப்ப உள் சைட்ல இருந்தா வாட்டரை உடைக்கிறது தைலகாய்டு மெம்பரேனுக்கு உள்ளதான் நடக்குது. வாட்டரை உடைச்சு எலக்ட்ரான் PS2க்கு போயிடுது. புரோட்டானுக்கும் ஆக்சிஜனுக்கும் என்ன நடந்துச்சு? லியூமன்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு போயிடும், புரோட்டான் நெக்ஸ்ட் கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமா லியூமனை விட்டு வெளியே வரும். அது எப்படின்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த கிளாஸ் டுடே. நாளைக்கு சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் படிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரேடியா படிச்சுட்டு போனா கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நடத்தின டாபிக்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தா கொஸ்டின் கேட்கலாம், இல்ல வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. டவுட் இல்லைன்னா நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்றேன். டவுட் இருந்தா ரெய்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து நீங்க பேசி வாய்ஸ் மூலியமா கூட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா ரெய்ஸ் ஹேண்ட் ஆர் டைப் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, யாருக்கும் டவுட் இல்ல? எங்க ப்ரொஃபசர் சொல்லுவாரு, டவுட் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு வரவே வராதான். யாருன்னா இப்போ ஒண்ணு முழுசா புரிஞ்சவங்களுக்கு டவுட்டே வராது, ஒண்ணுமே புரியாதவங்களுக்கும் டவுட் வராது. ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much. Take care. Bye. See you all. Thank you. Take care. Bye. Thank you.